Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களோட கலரையும் ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பீட்ரூட் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க நோ சொல்லாமல் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட கலரையும் ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பவுலில் நான் ஒரு அரை கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அதே அளவு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு அரை போல் ஆப்பிளை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது எல்லாமே நம்ம டபுள் பாயிலிங்கில் குக் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம காய்கறியும் ஆப்பிளையும் வச்ச பவுலில் உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால காய்கறியோட பச்சை ஸ்மெல் போய் ஆப்பிள் காய்கறியெல்லாம் நல்லா குக் ஆயிரும். அதனால டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தா பவுலை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஃபோர்க் விட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுல் எடுத்து வெளியே வச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பியூராக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் உருகுனதுமே நம்ம அரைச்சிட்டு வந்திருந்தா விழுதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாகவே அரைச்சி ஆட் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதோட பச்சை ஸ்மெல் ஹெவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் பண்ணி அதுக்கப்புறமா நெய்யில் ஆட் பண்ணி கலந்து விடும்போது டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி எல்லா பியூரையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது லைட்டாக திக்கார வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கனால பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்திங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பழம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு காய்கறியும் கொடுக்கணும். காய்கறி பழங்களில் தாங்க அதிகமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால் தவறாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது காய்கறி, ஒரு வேளையாவது பழம், ஒரு வேளையாவது ட்ரை ஃப்ரூட்ஸ், நல்லா சத்தான பொருட்களாக கொடுங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பியூரியை நான் ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இதிலெல்லாம் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால ஸ்வீட்னஸ்க்கு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இதுவே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். இது மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணலாம். இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், கலரும் அழகாக இன்க்ரீஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெய்னிங், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இந்த ஒரு பியூரியிலே இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குழந்தைங்க வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுடக்கூடாது. திரும்ப 8 முறையாவது ட்ரை பண்ணணும். அதை தாங்க டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைக்கு ஒரே வகையான ஃபுட்டு தான் பிடிக்குதுன்னு அதையவே திரும்ப கொடுக்காதீங்க. மற்ற ஃபுட்டெல்லாம் பழகாமல் விட்டுருவாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் நிறைய ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம 1 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் பழக்கிறோமோ 1 வயசுக்கு மேலே நம்ம வீட்டில் சமைக்கிற உணவுகளை அவங்க அடாப்ட் பண்ண பழகிக்குவாங்க. அதனால் 1 வயசு வரைக்கும் நம்ம என்னென்ன சாப்பாடு கொடுக்குறோமோ அது ரொம்பவே முக்கியங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பேபி ஃபுட் சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.